எதுல சிக்கல் இருக்கு? முதல் திருமணத்துக்கு வரன் தேடுவதா, இரண்டாவது திருமணத்துக்கு வரன் தேடுவதா? சார் என்ன பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் தான் சிக்கல் அதிகம். ஏன்னா செகண்ட் மேரேஜ்னு சொல்லும்போதே அங்க ஒரு தப்பான பாயிண்ட் கொண்டு வந்துடுறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளமோ இவள விட்டுட்டு போயிட்டா. போற விஷயம் அவங்களால தான் இருக்கும். ஆனா மென்ஷன் பண்றது லேடீஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறேன் சார். அந்த டைம்ல என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டீங்க? அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பா இடையில தான் இறந்தாங்க. ஒரு அக்கா சிஸ்டர் மட்டும் எனக்கு உண்டு. நான் கோயம்புத்தூர் தென்னம்பாளையில மில்லுல ஒர்க் பண்ணேன். அங்க தான் ஒருத்தவங்க எனக்கு யாரும் இல்லன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. கொடுமை வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் வாழ்ந்திருக்க மாட்டா. அந்த மாரி ஒரு கொடுமையில நான் வெளிய வந்தேன் சார். எவ்வளவு வருஷம் இருந்தது அந்த முதல் திருமணம் காலகட்டம்? 5 இயர்ஸ் இருக்கு சார் அவங்க 5 கூட years. வாழ்ந்து. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்னவனுக்கு 8 மாச குழந்தை. பாப்பா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சா சார். அப்போ சூடு வைக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஃபேன்ல தொங்கணும். தொங்கலன்னா அடிப்பாருன்னு பயந்துகிட்டே தொங்குவேன். பக்கத்துல அந்த ஊர் ஓனர், அந்த என்னோட ஹவுஸ் ஓனரும், அந்த ஊர் தலைவர் பேர் மதன். அவங்களும் என்ன காப்பாத்திருக்காங்க. ஏன் அப்படி? என்ன புரியல எனக்கு. ஏன்னா சார் தூக்கு எனக்கு போட வெளி சொல்லி உலகம் தெரியாது. மக்கள் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டு தான் நடக்கணும். இவன் என்ன சொல்றானோ அவன் சானாலும் சாகணும்னு சொல்லி எங்க மாமியார் கூட எனக்கு சொல்லி வந்து வளர்த்தாங்க. அது ஒரு டைம் வீடு அடிச்சிட்டாங்க. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் ஊத்தி கேஸ வச்சு பத்த வச்சுட்டாங்க. வீடு வெடிச்சிருச்சு. வெடிச்சு அவங்க போயிட்டாங்க. கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. நடு ரோட்ல ஒரு வாரம் பிச்சை எடுத்திருக்கிறேன் சார். ஒரு ஆள் எனக்குன்னு வந்து நான் நிக்கிறேன், எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வரல. என் கூட ஒருத்தங்க நின்னு செருப்பு வித்து என்ன காப்பாத்துனாங்க சார். பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தந்தாங்க. அத வச்சு பியூட்டிஷியன் படிச்சேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் சார். இத விட பெரிய விஷயம்னா, என் பொண்ணுட்ட தப்பா நடக்க வந்துட்டாங்க சார். என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் 2ஆம் கிளாஸ் தான் சார் படிச்சா. அப்போ நான் எப்படி சார் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல கூட இருக்க முடியுமா சார்? அந்த டார்ச்சர் எல்லாம் தாண்டி தாண்டி லாஸ்ட் இவங்க என்னோட லைஃப்ல வந்து சும்மா புரட்டா இல்ல, என் கூட கூட இல்ல. எனக்கு சின்ன சப்போர்ட்டா இருந்தாங்க. சப்போர்ட்டா இருக்கும்போது என் பாப்பா சொன்னா சார், "எனக்கு அப்பாவா இவங்க வேணும்மா. இவங்கள ஏத்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் சார். அவருக்கு இது முதல் திருமணமா அவருக்கு? ஆமா சார். திருமணம் சார். இவங்க சொன்ன மாரி இப்ப ஃபர்ஸ்ட் திருமணத்துல நான் இருந்தேன்னா, என்னோட பொண்ணு நலம் என்னவா சார்? பெத்த பொண்ணுட்ட வர்றாங்க. அவங்க கிட்ட நான் வாழணும்னு நெனைக்கிறீங்களா சார்? இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லைஃபே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க சார். அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போணும்? ஃபர்ஸ்ட் லைஃபே எவ்வளோ கஷ்டமானாலும் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே இருந்துட்டு போலாமே சார். ஒரு பொண்ணா வெளியில போயிட்டு நான் இன்னார் மனைவின்னு பெருமையா சொல்ற மாதிரி 2வது கல்யாணத்துல சொல்ல முடியறது இல்ல. முதல் கல்யாணத்துல சரியில்லையா, ஓகே இன்னொருத்தவங்களை தேடி போயிடலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. அந்த காலத்துல வந்து சஷ்டியத்து பூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 60ஆம் கல்யாணம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னாரோட ஒரு கடந்த காலங்கள்ல ஒரு 25 வருஷம் 50 வருஷம் அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்தி பேர பிள்ளைங்களோட அந்த சஷ்டியத்து பூர்த்தியை கொண்டாடுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி எவ்வளவு பேர் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் பாக்குறாங்க. ஒர்க் பண்ற பிளேஸ்ல சுத்தி சூழல்ல எல்லாரும் சரியில்லையா டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. அதை பார்த்த மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா, ஓகே இது சரியில்லையா நம்ம இன்னொன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போக 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 கலாச்சாரம் சீர்கெட்டு போயிருது. இன்னைக்கு இருக்கிற எந்த சொசைட்டியை பத்தி நீங்க பேசுறீங்க? இங்க டி நகர்ல இருந்து தாம்பரம் போச்சுன்னா சொசைட்டியே மாறிடுச்சு. சஷ்டப்த பூர்த்தினா வந்து 60 வயசு வந்து ஒரே வைஃபோட கிடையாது. எங்க வீட்டுல சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்காகன்னு கிடையாது. அது ஹஸ்பண்டுக்கு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான். அதை தவிர அது வந்து வைஃப் கூட வந்து பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது எப்படிங்க அசால்ட்டா வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒருத்தரும் அவ்வளோ அழகா சொல்றீங்க? எவ்வளோ பெரிய தப்பான விஷயத்த நீங்கெல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க தெரியுமா? அந்த பாப்பா சொன்னால மெரூன் சுடிதார், அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளுக்கு நாங்கள் அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனால் வெறும் மனஸ்தாபங்களும் ஒரு விட்டுக்குடத்திலும் இல்லாம ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பிரிஞ்சு போறதை தான் நான் வேணான்னு சொல்றேன். சொல்லுங்க, ஏன் இரண்டாவது திருமணம் வேணாம்னு நினைக்கிறீங்க? முதல் அந்யோன்யம் ரெண்டாவதுலயும் வரவே வராது. எக்காலத்திலையும் வராது. மனைவி கணவனை திருத்த முடியும், கணவன் மனைவியை திருத்த முடியும். திருத்தருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறோம்? இல்ல சார், இவங்க திருத்தர் கிடையாது. மன ஒற்றுமை அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரேன். அவங்க எங்கிருந்தோ வராங்க. இவங்க யார் பெற்ற ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒற்றுமையா கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. அப்புறம் எப்படி நீங்க முதல்லயே எல்லாமே சரியா நடக்கும் நீங்க சொல்றீங்க? சார் சரியா என்ன அதான் அவங்க எப்படி அப்பா அம்மா அறிவுரை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்காக வேண்டி தான் சார் சொல்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணோம். நீங்க ஏன் ரெண்டாவது திருமணத்தை எதிர்க்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை என்ன முதல் திருமணத்துல? அதை தான் நான் கேட்கறேன். நீங்க எதை நம்புறீங்க? நீங்க உன்னை நம்புறதுனால தான் உன்னை எதிர்க்கிறீங்க, கரெக்டா? ஆமா சார். அந்த நம்பிக்கை தான் நான் என்னன்னு கேட்கறேன். ஒற்றுமை இருக்கணும் சார். அதுதான் இந்த ஒற்றுமை வராது சார் ரெண்டாவது திருமணத்துல. அதனால இந்த முதல் திருமணம், அதனால தான் நம்பிக்கை எனக்கு. என்ன வேலை பாக்குறீங்க?
நான் எக்ஸ் சிஏ சப் இன்ஸ்பெக்டர் சார். மனைவி வேலை பார்த்தாங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா சார். அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்கள அனுப்பி வச்சுக்கிறீங்க இல்ல சார்? அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்கள அனுப்புறீங்க. இன்னியும் ஒற்றுமையா இருக்கு சார். 62 வயசு ஆச்சு எனக்கு. என் மனைவி மேல இன்னும் பாசம் குறையல தெரியுங்களா? நீங்க பாசம் கம்மியா வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு உங்க மனைவிக்கு சண்டை இழுத்து வைக்காதீங்க. கிடையாது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நான் எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன் நீங்க பாசம் கம்மியா வச்சீங்கன்னு? அதுதான் சார் முதல் பெஸ்ட் சார். ரெண்டாவதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் மூணாவது வேலைக்கு ஆகுது, நாலாவது. அதனால தான் முதல் பெஸ்ட். ஆமா சார். இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? 24 வயசுல நான் டைவர்ஸ் ஆகி வந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்ம லைஃப் தான் பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு பின்னாடி 2 பசங்க இருக்குது. அவங்க லைஃப்பை நம்ம பார்க்கறதே இல்லை. எங்கே போய் சேரும்? அப்பா கிட்டேயும் போக முடியாது, அம்மா கிட்டேயும் போக முடியாது. இப்போ அதில் பிள்ளைங்களை எதிர்கொள்றது சிரமமா இருக்குங்கிறீங்க. ஆமாங்க சார். நீங்க ஆக்சுவலா இரண்டாவது திருமணம் பண்ணல? விருப்பம் வந்தது. ஆனால் என் குழந்தையா எனக்கா பிறந்ததுன்ற ஒரு கேள்வி அங்கே வந்தப்போ வேண்டாம். யார் கேட்டாத? எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வந்தவங்கள அவர் என்ன ஒரு சூழ்நிலையில் நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் எனக்கா பிறந்தது என்கிட்ட கேட்குறேன்றப்போ ஒரு கேள்வி வந்தப்போ சரி தேவையில்லை இனிமே இதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நான் சுயமாக நின்று சம்பாரித்து அவங்கள நான் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு நீங்கள் நிற்கிறேன் சார். இப்போ அதே சூழல்ல உங்களுடைய முதல் குழந்தையா தன் குழந்தையா ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்திருந்தாருன்னா நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்களா இல்லையா? பண்ணியிருப்பேன் சார். கண்டிப்பா பண்ணிருப்பேன். அப்போ அந்த நபர் தான் தவறே தவிர இரண்டாவது திருமணம் பண்ணுவது எப்படி தவறா இருக்க முடியுங்கிறது தான் இப்ப. அது ஒத்து வந்தா பண்ணிருக்கலாம் சார். ஒத்தே வராத ஒரு சூழ்நிலைன்னு வரப்ப அடுத்து அவரோட தான் நமக்கு ஒத்து வரல. நம்மளுக்கு தேவையில்லைன்றது அவரோட தான் ஒத்து வரல. அப்படி மனசு இருக்கிற எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள ஏன் அடுத்த முயற்சி நீங்க எடுக்கலன்னு கேக்குறேன். இனிமே நம்ம பசங்க லைஃப் பேர பசங்க அப்படின்னு தான் நம்ம போகணும். இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன். அது மனுஷங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அது பதில் நாய் பூனை அதுங்கிட்ட இருக்கலாம். அதுங்க அன்பா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்கம்மா, இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? சார், இப்போ இரண்டாவது திருமணம் இவங்க எதுக்காக பண்ணிக்கிறாங்க? கணவன் மனைவியா வாழ்றதுக்காக தான். ஆனா இந்த சமூகமும் சொந்த பந்தமும் அடுத்தவ புருஷன் அடுத்தவ பொண்டாட்டின்னு தான் சார் சொல்லும். நான் அனுபவிச்சிருக்கேன் 11 வருஷமா. நான் தெருவில் என் புருஷன் கூட போனா கணவன் மனைவின்னு என்ன சொல்லல, அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போறா பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அசிங்க வார்த்தை வேணுமா? அந்த அக்கா சொன்னாங்க, என்னுடைய கணவன் பல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, பல போதை மருந்துகள் சாப்பிட்றாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்றாங்க. திருத்த முயற்சி பண்ணிருக்கணும். ஒரு பட்சத்துல அவங்க வீட்டுக்காரு ஏதோ தகாத உறவுல ஈடுபட்டு திரும்ப போதை மருந்துக்கு, அதாவது 2வது ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அந்த மாதிரி அவருக்கு ஒரே கெட்ட பழக்கம் வருது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லைஃபை தூக்கி போட்டு 3வது லைஃப்க்கு போவாங்களா? அந்த ஹஸ்பண்ட் என் பொண்ணுகிட்ட வந்த பிறகு அவனை திருத்தி நான் வைக்கிறதுக்கு நான் யாரு? சிஸ்டர், உங்களால முடியாதப்ப நீங்க தூக்கி போட்டு தனித்து நின்று வாழ்ந்து காட்டுங்கன்றேனா. தனியா இருக்கும்போது எத்தனை பேர் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஓடி ஏறி வர்றது, நான் தனியா இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, தொழிலும் இல்லை. அப்போ ஆனா நான் பியூட்டிஷியன் படிச்சு வீட்டு வேலை பார்த்து என் பிள்ளைங்களை காப்பாத்தினேன். ஆனா எனக்காக சப்போர்ட் நிற்கும் போது அவங்களை நான் ஏன் ஏத்துக்க கூடாது? லக்கிலி உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்றீங்க. எந்த ஒரு விஷயம் இல்ல. எல்லாருக்கும் அப்படி அமையணும் உங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இல்லங்க, அமைகிறவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது. சரிங்களா? இல்ல, இப்ப நீங்க இந்த கேள்வியை முன் வச்சீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கேள்வி உங்களை நோக்கி என்ன முன் வைக்கிறதுனா, எல்லா முதல் திருமணங்களும் சந்தோஷமான வாழ்க்கையிலே நிறைவடைஞ்சிருதாங்கிற கேள்வி மறுபடியும் அங்க வந்துருதுன்னு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும், நீங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க அதுக்கு. செகண்ட் நீங்க தேடும் போது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே அதுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் செகண்ட் மேரேஜ் வேண்டான்னு சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட். சுத்தி இருக்கவங்க கூட வருவாங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஆனா வாழ்க்கை வாழ போறது அவங்களோ நானோ யாரு ஃபேஸ் பண்றோமோ அவங்க. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க ஏன் தனியா நின்று குழந்தைய வளர்க்கலன்னு. 30 வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு உங்களோட எதிர்காலம் என்ன? நீங்க எல்லாம் கணவன் மனைவியா டைவர்ஸ கேக்குறீங்க. அம்மா அப்பாவா யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எப்பவாது ஒரு அம்மா அப்பாவா நீங்க இருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 2வது திருமணம் செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்க. நான் நல்ல அப்பா அம்மாவா இருக்கேன். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அவங்கள 30 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு அவங்க பிள்ளை பிறந்து அதையும் வளர்த்து அதையும் படிக்க வைக்கிறதுக்காக நான் என்னோட வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் அவங்க பாத்துக்கும் போது என்னோட ரோல் அங்க என்ன? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன். நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. பயாலஜிக்கல் ஃபாதர், பயாலஜிக்கல் மதர் அப்படின்றது ட்ரெண்டிங்கா வேணா நல்லா இருக்கலாங்க. பட் இட்ஸ் நாட்